பொதுவாக கடகம் அப்படின்றது காலபுருஷனுடைய சுகஸ்தானம். அப்போ அந்த கடகத்தில் ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னா தன்னுடைய அயராத உழைப்பால் குடிசையில் பிறந்தாலும் கோபுரத்துக்கு வரக்கூடிய சக்தி இந்த வீட்டுக்கு உண்டு. இப்போ இந்த ராசியினுடைய நிலையை பார்த்தீங்கன்னா ஓடுகின்ற நதி, அது ஒரு சரராசி ஜலராசி, அதனால் ஓடுகின்ற நதி. இப்போ நதி ஆறா பிரியும், ஆறு கால்வாயை பிரியும், கால்வாய் கணவாயை பிரியும், கணவாய் வாய்க்கால பிரியும். இது அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்வியல், அவருடைய செயல்திறன், வாழ்க்கை தத்துவம் இப்படி தான் அமையும். ஏன்னா இப்போ ஒருத்தன் கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஒருத்தன் சாதாரண அளவு இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய நிலை இப்படித்தான். ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆறு ஓடுது இல்லை நதி ஓடுதுன்னு வைங்களேன், அந்த அந்த நதியினுடைய பாதையில் எத்தனையோ கரடு முரடான இதெல்லாம் இருக்கும். ஆனால் தண்ணி போகும்போது எப்படி போகும்? தழுதழும்பாமல் போகும். எப்பேற்பட்ட சோதனையும் வெளிக்காட்டிக்கிடாமல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னா கடகம்.